ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. முதல்ல மும்பையில் நடைபெற்ற தேசியவாத காங்கிரஸ் சட்டமன்ற குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக அஜித் பவாரின் மனைவி சுமித்ரா பவார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நம்ம கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இப்ப இன்று மாலை இந்த பதவியேற்பு விழா இருக்கக்கூடிய நிலையில இப்ப என்னென்ன ப்ராசஸ் அடுத்தடுத்து நடக்குது, அதை பற்றின தகவல்களை நீங்க சொல்லலாம். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவராக மறைந்த அஜித் பவாரின் மனைவி சுமித்ரா பவார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மகாராஷ்டிர சட்டப்பேரவை வளாகத்தில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தான் சுமித்ரா பவார் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சுனிதா பவாரை சட்டமன்ற குழு தலைவராக அவருடைய பெயரை தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏ திலீப் வால்சே முன்மொழிய அதனை தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அமைச்சரான சகன் பூஜ்பால் வழிமொழிந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 5 மணிக்கு மகாராஷ்டிராவினுடைய துணை முதல்வராக சுமித்ரா பவார் பதவியேற்க இருக்கிறார். அவருடைய கணவர் அஜித் பவார் 2 நாட்களுக்கு முன்பு விமான விபத்தில் மரணம் அடைந்ததை தொடர்ந்து அந்த இடத்தை சுமித்ரா பவார் நிரப்ப வேண்டும், துணை முதல்வர் பதவியை ஏற்க வேண்டும் என்று அவரது கட்சியின் தொண்டர்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதனை ஏற்று சுமித்ரா பவார் இன்று மாலை துணை முதல்வராக பதவியேற்க இருக்கிறார். மகாராஷ்டிரா மாநில அரசியல் வரலாற்றில் துணை முதல்வராக பதவியேற்கும் முதல் பெண் என்கிற பெருமையை சுமித்ரா பவார் பெற இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.